வணக்கம். கற்பகம் போன்ற சபைக்கு என்னுடைய நன்றி கிடந்த வணக்கம். வணக்கம் போகட்டும். அதோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த வானாபுரம் தாலுக்காவை அடுத்த முனிவாழை என்று சொல்லக்கூடிய நின்னகரத்தில் நாடகம் இன்று எதற்கு? முருகப்பெருமானுக்காக. முருகப்பெருமானுக்காக எத்தனை நாள் உபயம்? முதல் நாள் உபயம். எந்த வகையாவை சார்ந்தவர்? உழவார்கவுண்டர் வகையாவை சார்ந்த அனைவரும் ஒன்றாக சேர்ந்து, அதாவது பங்குனி முதல் நாள், அதாவது 2ஆம் தேதி இந்த கிருத்திகை முதல் நாளை வைத்து அந்த முருகப்பெருமானுக்காக கொடியாற்றம் செய்து முதல் நாள் ஓயம். யார் விட்டு வகிறா? உழவுக்கவுண்டர் விட்டு வகிறா. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அதோ இந்த முருகப்பெருமானுக்காக பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு முதல் நாள் ஓயம் தெருக்கூத்து. அதோ இன்று இரவு இந்த மேடையிலே நடத்தக்கூடிய புண்ணிய சரித்திரமாது என்றால் ஸ்ரீ மகாபாரதத்தை வேதவியாசர் சொல்லவும் விநாயகபெருமான் எழுதவும் மொத்தம் 60 லட்ச செயலாக எழுதி முடித்தார்கள். 60 லட்சம் செயலாக எழுதி முடித்தார்கள். எங்க எழுதினாங்க? இமாச்சல பருவம் சொல்லும்படியான இமயமலை சாரலிலே, அதாவது விநாயகபெருமானாகப்பட்டவர் தன்னுடைய வலது தந்தம் இருக்குதா, வலது தந்தத்தை ஒடித்து ஒரு எழுத்தாணியாக வைத்து எழுதி கொண்டே வந்தாராம். அப்படி எழுதிய மொத்தம் செயல் எத்தனை? 60,000 செயல். 60 லட்சம் செயல். அதுல 60 லட்சம் செயல்ல எழுதிய இடத்திலே 30 லட்சம் செயல் நின்று போய்விட்டது. 30 லட்சம் செயல் நின்று விட்டது. மீதமுள்ள 30 லட்சம் செயல் 14 லட்சம் பாதாள உலகம். 14 லட்சம் பாதாள உலகம். 15 லட்சம் தேவ உலகம். நிச்சயத்திற்கு ஒண்ணு இருக்கு. இந்த 1 லட்சம் செயல் இந்த பூலோகத்திற்கு வந்தது. எத்தனை லட்சம்? 1 லட்சம். இந்த 1 லட்சம் செயல்ல 18,700 செயல் வெளியீடானது. எப்ப அம்மா செயல் ஆகுது மாமா? உன் பையன் எந்த செயல் இருக்கிறான்? எனக்கு தெரிஞ்சு 3 செயல் தாங்க. உங்க அண்ணன் எந்த செயல் இருக்கிறான்?
அப்பா இவன் மல்லாட்ட பொறுத்து போறான். எப்பா நீ சொல்றது சிறைச்சாலை, நான் சொல்றது செயல். ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர், ஒன்றிய கவுன்சிலர், ஒத்து வகிராவை சேர்ந்த நாட்டாமைதாரர், கோவில் தர்மகர்த்தா இன்னும் உயர்த்திரு, கோவில் தர்மகர்த்தா இன்னும் உயர்த்திரு, அதாவது ராமமூர்த்தி வக்கீல், அதாவது வழக்கறிஞர் நயினார் ஐயார் அவர்கள், அதோ கோவில் தர்மகர்த்தா ஐயாருடைய பொற்பாதங்களுக்கு எங்களுடைய நாடக சார்பாக சிறந்த வணக்கம். வணக்கம். இந்த நாடகம் இருக்கிற இந்த நாடகத்தை மொத்தம் அந்த 1,00,000 செயல்ல 18,700 செயல் வெளியிடானது. இந்த 18,700 செயல தான் நாடகமாக பிரித்து செய்துள்ளார்கள். அதாவது 4ஆம் வேதத்தோடு இதிகாசத்தை சேர்த்தபடினால் 5ஆம் வேதம் சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாபாரத காவியம், ஸ்ரீ மகாபாரத காவியத்தில் ஒரு பகுதியாக இருக்கும்படியான நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் மகிழவர்த்தனா சூரசம்மாரம் என்னும் அரவான் சாபம் துரியோதனன் வீரயாகம் நாடகம்னா என்ன பம்பகார வாசர் வேலை இது? நாடகம்னா மகிழவர்த்தனா சூரசம்மாரம் என்னும் அரவான் சாபம் துரியோதனன் வீரயாகம். இந்த நாடகத்தை என்னை எப்ப கொடுப்பாங்க தான் எதிர்பார்க்கிறேன். அதை வேற வச்சுட்டு கொடுத்தா வாங்கி பயில வச்சிருப்பா. 10 ரூபா கொடுத்தாலும் வெத்தலை பாக்கு வாங்கி வச்சிருவாங்க. இந்த நாடகத்தில் ஏழான குற்றங்கள் இருந்தால் தங்கள் வீட்டு பிள்ளைகளை அடித்த பிறகு மகனே என்று அழைப்பார்களோ எங்களையும் உங்கள் வீட்டு பிள்ளைகளை அனைத்து அருள்பாலிக்குமாறு கரம்பு வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். நாடகத்திற்கு கதாபாத்திரமாக அதோ டெல்லியாக அகத்தாபுரத்தை ஆளக்கூடிய அரவகேளன் சொல்ல முடியான துரியோதன மகாராஜன் தட்பான். துரியோதன் தட்பான்